ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 13 வயசு பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் எதுவுமே இல்லை, மெஷர்மெண்ட்டும் நம்மளால் எடுக்க முடியாது. வீடு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால என்னால் அங்கே போய் எடுக்கவும் முடியாது. அந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து இதுதான். அவங்க லைனிங்கே எடுத்து கொடுத்துட்டாங்க. மணியை பார்த்தீங்கன்னா 12:30 மணி. 2 மணிக்கு அவங்க ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஊரில் கொண்டு போய் தான் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனு ஈவினிங் வந்து 4 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 மணிக்கு நம்ம ப்ளவுஸ் கொடுத்தா தான் அவங்க ஊருக்கு கிளம்ப முடியும். அதனால் நான் வந்து ப்ளவுஸை வந்து வாங்கிட்டு எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து தையல் எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் என்னது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராமாவில் சேர்ந்துருந்தாங்களாம் ஸ்கூலில் அந்த பொண்ணு. அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு தான், அந்த ப்ளவுஸை தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை விட எல்லாமே 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அதை வந்து அப்படியே வந்து வைக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நான் அந்த ப்ளவுஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கையை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போடுற மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட 2 தையல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க சிஸ்டர், சாரீ வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, கூட கொஞ்சம் நாள் போடுற மாதிரி நமக்கு வந்து ப்ளவுஸ் வேணும், அதனால் 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசாக தான் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே வந்து 3 தையல் வந்து போட்டு கொடுப்போம். அது போக வந்து 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். அதுக்கு தக்கன வந்து கிளாத்தை மடித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போவுமே எல்லா ப்ளவுஸ்லேயும் பின்னாடி வந்து மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் விடுவோம். அதே 2 இன்ச் தான் நானும் மார்க் பண்ணியிருக்கேன். நான் அவங்க கொடுத்த ப்ளவுஸில் வந்து 12 இன்ச் இருந்துச்சு. நான் வந்து 13 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே இதே மெஷர்மெண்ட் வந்து வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க. நான் வந்து அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் 2ஆக வந்து மடித்து எடுத்துகிட்டு நமக்கு வந்து நெக்கு வந்து 2.25 இன்ச் வச்சா போதும். ஷோல்ட்ரு வந்து நான் ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். நமக்கு வந்து எப்படியும் வந்து கை ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கழுத்து வந்து அடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச் போயிடும். 2.25 இன்ச் கிடைக்கும். அதனால் நான் வந்து ஒரு 3 இன்ச்சு கிட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஃப்ரெண்டு நெக் ஆம்கோல் வந்து 4.5 இன்ச்சு வந்து இருக்குது. அதில் நான் வந்து 4.25 வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் போடுறதுனால அந்த பொண்ணு வந்து அந்த ஆம்கோல் சைடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக 4.25 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். 28 சைஸில் இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னா இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதை மெஷர் பண்ணி தான் நான் வந்து இதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து 1.5 இன்ச்சுக்கு ஆம்கோலில் வந்து ஒரு வளைவு மாதிரி போட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஃப்ரண்ட் நெக் வந்து அவங்க கொடுத்ததில் 5 தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 6 இன்ச் எடுத்துக்கிட்டேன். 6 இன்ச் எடுத்துகிட்டு அதையுமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 6 இன்ச்சுங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அழுத்தம் இருக்காது. அதுக்கப்புறமா டாட்லாம் வந்து அதில் உள்ள மாதிரி நான் வைக்கல. அதில் வந்து 2.5 இன்ச் தான் டாட் இருந்துச்சு. நான் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிட்டேன். சென்ட்ரு டாட் வந்து நமக்கு வந்து 12.5 இன்ச் வேணும். நம்ம வந்து 12.5 இன்ச் வைக்கணும். சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னா நமக்கு வந்து 13, 13.5 தேவைப்படும். சைஸை பொறுத்து அந்த சென்ட்ரு வந்து மாறுபடும். நான் வந்து ஒரு 12.5 இன்ச் வச்சேன். தேர்டு டாட் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து அந்த டாட்லேருந்து மைனஸ் பண்ணி அதில் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 3 நம்ம மார்க் பண்ண இடத்தையுமே வளைவாக வந்து லைன் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வளைவு கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி புதுசாக யாராவது தைக்க கொடுக்காங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லாதீங்க. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் பெரிய ஆளுக்கு தைச்சா மட்டும்தான் ரொம்ப மிஸ்டேக் வரும். இந்த சின்ன பிள்ளைங்களாம் தைக்கும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரு தான் வரும். ஒரு டைட்டாக இருக்கும், கை டைட்டாக இருக்கும், உடம்பு வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் அந்த மாதிரி வந்து தச்சு பழகுங்க. இதுவுமே அந்த பொண்ணோட ஃபஸ்ட்டு சாரீ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நானுமே பயத்தில் தான் கொஞ்சம் கட் பண்ணி வந்து தைச்சேன். ஆனால் அவங்க வந்து இந்த ப்ளவுஸை வந்து தச்சு போட்டாச்சு. அவங்களுமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரெக்டாக இருந்துச்சு, எல்லாருமே அங்கே யார்கிட்ட தைச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு சிஸ்டர், எந்த கரெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களுமே எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம எந்த வேலை பார்த்தாலுமே அதில் சின்ன குறையும் இல்லை எதுவும் நிறைய இருக்க தான் செய்யும். 2யுமே நான் வந்து ஒரே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து வேலை பார்க்கணும். நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அடுத்த ப்ளவுஸில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் நான் வந்து இதை வந்து தைக்கிறதுக்குமே சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு நெக்கு வந்து ரொம்ப மேலே இருந்துச்சு. நான் வந்து ஒரு 8.5 இன்ச் கிட்ட வச்சேன். அது வந்து அந்த பொண்ணு கரெக்டாக இருந்துச்சு. ஹைட்டுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தாங்க அந்த பொண்ணு. ஃபோட்டோவில் தான் என்கிட்ட காமிச்சாங்க. நான் அதில் பார்த்துட்டு தான் சரி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு 8.5 இன்ச் வச்சேன். இதில் ரோப் வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு வேளை ஷோல்ட்ரு வெளியே வருமோ அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஷோல்டரும் நமக்கு வந்து கரெக்டாக நிற்கும்.
ரொம்ப வந்து நம்ம முதுகு வந்து ரொம்ப மேலே 7 இன்ச்சு 7.5 இன்ச்லாம் வச்சோம் அப்படின்னா பார்ட்டி ப்ளவுஸ் மாதிரி மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்கு. அதனால தான் 8.5 இன்ச்சு வச்சேன். 8.5 இன்ச்சு நீங்கள் வைங்க கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து அதுக்கப்புறமா வீப்பட்டிக்கு ஊக்குப்பட்டிக்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பட்டிக்கு வந்து கிளாத் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ரஃப்பாக தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியை ஜாயின் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக இருக்கா சைஸ் வந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து நான் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் வைக்கல. அதே மாதிரி எப்பவும் போல் வந்து கைக்கு வந்து கொஞ்சம் ஒட்டு போடுறதுக்காக 4 பீஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து அந்த இடத்துல கிளாத் வேணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்குமே 4 கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்களுமே ஒருத்தங்க வந்து புதுசாக அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட்டு ஏன்னா அவங்க அவசர சூழ்நிலை தான் நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க. புது கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப பழக்கப்பட்டவங்க இருந்தாலும் சரி அந்த டைமில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் எப்போவுமே நம்ம வந்து தச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கஸ்டமர்லாம் 12:30 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு நான் வந்து கொடுக்கணும். சமையலும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கரெக்டாக நான் 1:50க்கு கொடுத்துட்டேன். எப்போவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணால் எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து முடிச்சு கொடுத்துடலாம். நம்ம தச்சுருவோங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு தான் இருக்கணும். நான் வந்து இப்போ லைனிங் கிளாத்தில் ஃபுல்லாக வெட்டி எடுத்ததுனால நான் வந்து மெயின் கிளாத்தில் வச்சு எடுக்கேன். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. அதாவது சுருண்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சு தான் வந்து இதை கட் பண்ணேன். நீங்கள் அதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பேக் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது லைனிங் தான் நம்ம கரெக்டான அளவு. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நீங்கள் அப்படி கட் பண்ணுங்கள். அதே மாதிரி சைடில் எதுவும் கிளாத் மடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுருண்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் எடுத்து விட்டுட்டு தான் நான் கட் பண்ணேன். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. ஆனால் சாரீலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தேன், காமிச்சிருந்தாங்க. எனக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துச்சு. தைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சமையல் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க சொன்ன டயத்துக்கு வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.